சொல்லுமா, பிழையான தொடர் எது? ஒன்றுல சொல்லுங்கப்பா. இங்க காலையில், காளைகளை இந்த ரெண்டு இடத்துல பார்த்துட்டு நமக்கு அங்க ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த தொடர் வந்தாவே காளை தான் அப்படிங்கறத அப்படியே நம்ம எங்க பண்றோம், இப்படி பண்றோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம பண்ணணும். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. சில வேலைகள்ல இதை கொண்டு போயிட்டு முதல்ல உங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்படி கொடுத்துட்டு இதை இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஓ இது வந்து 2 காளை வரும், அதுல ஈர வரக்கூடிய காளை தான் சரியான விடை அப்படிலாம் நம்ம பிடிக்கூடாது. எப்பயுமே வினாவும் சரி விடையும் சரி முழுசா படிச்சுட்டா நம்ம அடுத்தது போவோம். பேச்சு தமிழ் அமைந்த தொடர் எது? ஆமா, இத மொழிபெயர்ச்சியில கொடுத்துடலாம் இல்லையா? அவருக்கு நல்லது எழுது நல்லா தெரியும், நல்ல தமிழில் எழுதுக. இந்த பேச்சு தமிழை நல்ல தமிழில் எழுதுக கேட்டலாம் இல்லையா? அடுத்தது சாத்தா சட்மனின் உரை ஏற்படுத்தின ஆரம்பித்தனால் மயிலசினி வெங்கடசாமி எழுதிய நூல், அதுவே அவருடைய முதல் நூல். மீண்டும் அந்த பழமையெல்லாம் புதுக்குதற்கு என்னது சரி? 1, 3, 2 சரி. 1, 3, 2 சரி. அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. இதையும் நம்ம முறை மாற்றி தரலாமா? தாராளமா தரலாம். முறை மாற்றி கொடுத்துட்டு அப்ப 1, 3 சரியா இருக்குமா? 1, 2 தான் சரியா இருக்கும். கடைசியில 3 எடுத்து வந்து அந்த 2 எடுத்து வந்து 3ல கொடுத்துருக்கலாம். விண்ணேர் தனியாழி வெங்கதிர் 1 அடியதுகை சீர்முனை. இதை என்ன பண்ணலாம்? முறை மாற்றி தரலாம்ல? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு போன வகுப்புல நான் சொல்லி தந்திருக்கேன். சரியா? முதல்ல இருக்கக்கூடியதை ஒரு வரியிலையும் பார்க்கணும். வரினா அடி அடியா பார்த்துட்டே வரணும். அதுதான் எதுகை இருக்கா முனை இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது முதல்ல எதுகை இருக்குது. அடுத்ததுதான் ஒரு வரியிலையும் பார்க்கணும். ஒரு வரிக்குள்ள என்னாச்சு இருக்குதா, அதுக்கு வந்து சீர்மோனை பக்கத்துல, ஒவ்வொரு சீர்க்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது மோனை அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கயா? சரி, இதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணலாமே. செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பு. நிலவுப்பு. அடுத்தது மயிலசினி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு எந்த இதழில் வெளிவந்துச்சு? செந்தமிழ் செல்வி. சரி, திணை பாகுபாடு, தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்பட்டிருக்கிறது? பொருட்குறிப்பு. உயர்தனை என்பதால் மக்கள் சுட்டே அகினை என்பதால் வரலுக்கிறதே தொல்காப்பியம். அடுத்தது எது யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலே அமைந்த உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை அக்ரிணை. இதையும் முறை மாற்றி தரலாமா? முறை மாற்றி கொடுத்தா உயர்திணை அக்ரிணை இருக்கிறது. இப்போ அப்ப அக்ரிணை உயர்திணை நீங்க எழுத வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி வினாக்கள் கேட்டாங்கன்னா இங்க கவனமா இருக்கணும். இது அப்படியே முறை மாற்றி கொடுப்பாங்க. பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் இதெல்லாம் என்னது? பதிலீடு பெயர்கள். அவன் அவள் அவர் இதெல்லாமே பதிலீடு பெயர்கள். ராமன் காட்டிற்கு சென்றான், அவன் உடன் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து சென்றான். இப்ப இந்த அவன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ராமனை குறிக்குது. அப்ப ராமன் என்ற பெயர் சொல்லுக்கு பதிலாக வந்த பெயர் என்பதனால அவன் அவள் அவர் இதெல்லாமே பதிலீடு பெயர்கள். இந்த சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள். பதிலி பெயர்கள் அல்லது பதிலீடு பெயர்கள் ரெண்டுமே சொல்லலாம். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. எங்க பாருங்க, உளப்படுத்தா தன்மை பன்மை. சரி, உளப்படுத்தாத தன்மை பன்மைன்னு வந்துச்சுன்னா அங்க இழுத்து போடக்கூடாது. உளப்படுத்தா அப்படின்னா ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சம் அங்கே வரணும். உளப்படுத்தா தன்மை பன்மை, இது சரி. உளப்படுத்தாத தன்மை பன்மை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. ரெண்டுமே இருக்குது புத்தகத்துல. உளப்படுத்தா தன்மை பன்மை இருக்குது, உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின்னு இருக்குது. சரிங்களா? கவனமா இருக்கணும். அடுத்தது நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. ஏன்னா தன்மை பன்மை வினைமுற்றுகள் எத்தனை வகை இருக்கு கேட்டாங்கன்னா 2 மதிப்பெண். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் நாம் இது எல்லாமே என்னது? தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள் நாங்கள் நாம் இதெல்லாமே தன்மை பன்மை பெயர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இது எங்க சரியான விடையா இருக்கு? 1க்கு 4 இங்க இருக்கு 4. அடுத்தது 1, இதுதான் சரி. அடுத்தது பொறுத்துக. குரங்குகள் குளிரால் நடுங்கின. ஆமா. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. சரி,
அடுத்தது நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழை துளிகள். அடுத்தது சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம் இதுதான் சரி, அனைத்தும் சரி இல்லையா? நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை, இதெல்லாம் சரி. பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அதற்கான காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் சரி. இயல் 2. படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் எது? கடலின் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் கடலில் பெரிது. நாலடியார் பாடல் என்ன பாடல் சொல்லுது? நினைப்ப வருவதொன்றில் நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார்க்கு ஒன்றாகிய காரணம் தொல்லை வினை பயன் அல்லது வேலெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்று இல். எனது இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. அடுத்தது கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்க. இல்ல பாருங்க, புத்தகத்துல பாருங்க, துணைவன பாக்காதீங்க, புத்தகத்துல பாருங்க. அதான் குறிச்சு பாருங்க, நான் குறிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது. நல்லவே எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கை. பார்த்தாச்சா? 4 புத்தகத்துல பாக்குறியா? சரி, 4 பாருங்க. உயர் அலுவலரின் வருகை அலுவலகமே அல்லாடும். இதற்கு என்ன, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்னா, காலை கட்டி கொள்கிறது குழந்தை, போ அந்த பக்கம் உதறி செல்கிறேன் குழந்தையை. குழந்தை அன்பு பாராட்டுது, அந்த நேரத்துல அந்த குழந்தைய உதவிச்சு தள்ளுறாரு. இப்ப இதத்துல எந்த குரல் பொருந்தி வரும் கதா? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காட்டிலேயே காப்பான். ஏன்னா குழந்தைகிட்ட, தன்னுடைய குழந்தைகிட்ட அந்த கோபம் செல்லுபடியாகும். ஆனா அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கணும், அந்த குழந்தைய போய் திட்டலாமா? அதை விட்டுட்டு அன்பா அந்த நடந்துட்டு வந்துருக்கணும். அப்போ இது எதுக்கான குரல்னு போட்டா செல்லிடத்து காப்பான் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, வையகம் வானகம் ஆற்றல் இது எதற்கு? செய்த உதவிக்கு என குரல் சொல்லுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. சினவென்னும் சேர்ந்தாரை கொள்ளி, காலத்தினால் செய்த நன்றி நாளத்தில் வானப்பெரிது. சரி, சொற்பொருளை கண்டறிக. ஒரு மதிப்புள்ள கேட்கலாம், அல்லது 2 மதிப்புள்ள கூட 2 சொல்ல கொடுத்துட்டு கேட்கலாம். வெகுளி, தினம், புனை, தெப்பம் அல்லது படகு, ஏமம் பாதுகாப்பு, திரு செல்வம். பொறுத்துக. அடுத்தது அன்பும் அரணும் எண்ணுமை, நன்கலம் மறத்தல், உலகு. அங்க முன்னாடி ஒரு மதிப்பெண் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா? உலகு, நீளம் என்ன சொன்ன? அதுவும் ஆகு பெயர். சரி, செல்லிடத்து, செல் கூட்டல் இடத்து இப்படி பிரிக்கும். என்ன விதி? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் இரட்டும், அப்புறம் தான் உடல்மே உயிர் வந்து ஒன்று. இந்த இடத்துல செல்லெடுத்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இது நம்ம புணர்ச்சி விதிக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரிதான் எழுதணும். இன்னொன்னு அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் இல்லையா? சரி, பகையும் உழவோ பிற பொருளை எழுதுக. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் சொல்லுகின்ற சினத்தை விட வேறு பகை இல்லை, அவ்வளவுதான் எழுதுறீங்க. பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்கு உரிய காரணங்கள் பொருந்துவதை தேர்க. நிறுத்த குறிகளை உரியடங்களில் இட்டு எழுதுதல், இதென்ன சரியா இருக்கு? காரணங்களும் பொருந்துவது கேட்கிறாங்க. மற்றதெல்லாம் பாருங்க. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல் வேண்டும், தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல் வேண்டும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல் வேண்டும். அது சரியா? குற்று, அதெல்லாம் தவறு. வலிமைகளை தேவையான இடங்களில் விடாமல் எழுதுதல் வேண்டும், அதுவும் தவறான விடைகள் அதெல்லாம். சரி, வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொறுத்துக. பாலை பாடினான், பாலை திணையை பாடினான். ஆமா, பாலை திணையை பாடினான். பாலை பாடினான், பாலினை பாடினான். தேரை பார்த்தான், ஆமா தேரை பார்த்தான், தேரினை பார்த்தான். சரி, குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எத்தனையாவது குறள்? 1029. பொருத்தி விடை தேர்க. செற்றார் பகைவர், கிளை உறவினர், உவகை, உவகை என்றால் கானம் காடு,
இவற்றை வாயிலுக்கே சென்று இன்னொருத்தன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது என்னென்னது? தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தடக்கையான் உரிச்சொல் தொடர். எங்கள் தந்தை என்னார் என்ற பேச்சினிலே என்பது தந்தை வழி சமூக முறை. கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம். அடுத்து நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்கள் ஒன்று நகை பேதைமை. ஏன்னா கொடை கிடையாது, பிணி கிடையாது, செல்வம் கிடையாது, இந்த பேதைமை தான். அதாவது முட்டாள்தனமா நடந்துவாங்க, அதுக்குள்ள சில நமக்கு சிரிப்பை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்ணாடியாகும் கண்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன். 7 ஆண்டு இயற்றி 1 ஆண்டில் சூழல் மன்னருக்கு காட்டல் தொடர்களை வெளிப்படுவது மாதிரி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால். சரியா? சரி. 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினால். சரியா? சரி. 6 வயது 2 பெருக்கல் 6 12வது வயதில் அர்த்தம். 6 2 பெருக்கல் 6 12 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினால். சரியா? அப்ப கூற்று சரி, காரணம் சரி. ஆமந்திரிகை இடக்கை வாக்கு, இந்த பக்கம் வாய் திறக்கவே இல்லை. நித்திலம் முத்து, கழஞ்சு கழை மூங்கிலா. சுவடியோட பொருந்தாத ஒன்றை தேர்க. கடுக்காய். குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். குழிமாற்று என்றால் என்ன? பெருக்கல் வாய்ப்பாடு. ஆமா. படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க எல்லாமே வேண்டும். கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டுபிடிக்க. அதாவது ஊர் போகும் பாதையில் சக்கரம் உருண்டால் அதுவே அறிவு, அதுவே தெளிவு. ஊர் போகும் பாதையில் அப்படின்னா என்ன? இது பொருந்தி வரும். எப்பது உரைவது உலகம், உலகத்தோடு அப்பது உரைவது அறிவு. புரியுதா? ஆமா. அடுத்தது பின்வரும் நாளையார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. சீரியார்க்கு என்மை சிறந்த சிறப்பற்றாய் மாறிபோல் மாண்ட பயத்ததாம் மாறி வரந்தக்கால் போலுமே வாளறிவினாட சிறந்தக்கால் சிறியார் நட்பு. இது ஆமா. நல்லினத்தின் ஓங்கும் துணை இல்லை, தீனத்தின் அல்லல் படுப்பதும் இல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, அல்லல் படுப்பதும் இல் எவரோட பழகினார்? மேலேயே இருக்குது. தீயினத்தார். சரியா? ஆமா. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். தீயினம் தான் நமக்கு அல்லலை அதிகமாக படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. திண்ணியர் என்பதன் பொருள் ஆமா திண்மைனா வலிமை, உறுதி என்பது பொருள். ஆராய்ந்து சொல்லுகிறவர் யார்? தூதுவர். என்னென்ன தாராய்வன் சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி. பாம்போடு உடன் உறைந்தற்று யாரு? உடன்பாடு இல்லாதவருடன் வாழும் வாழ்க்கை. செத்தார் கல்லுண்பவர். செத்தார் அப்படிங்கிறவரு கல்லுண்பவர். வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்த சேர்ந்தொழுதுவார் தீக்காய்வார். சரி. நறுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். வரப்போவதை முன்னரே அறிந்தே காத்துக் கொள்ளக்கூடியவர். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். எளியது அரியது சொல்வது, சொல்லியபடி செய்வது. ஆமா. இது புத்தகத்துல 3ஆவதா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2வது கொடுத்திருக்கேன். சரி, பரவாயில்ல, பாத்துக்கங்க. எங்க விடை எங்க இருக்குதோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்தது, ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகம் ஒன்றேதான். இக்கவிதையில் பயின்று வருவது போல. போல என்பது வர்றதுனால ஓமை. சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை, சருக்கம், இளம்பகம், படலம். ரைட். ஐம்பெரும் காப்பியம் என சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அடுத்தது, திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் கதை ஜார்ஜ் மிலி. சரியா? அடுத்த, மனித குணத்திற்கு தேவை போரல்ல நல் உணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். எந்த ஆண்டு வெளிவந்து சொல்ல முடியுமா? 40. யார் இந்த கிரேட் டிக்டேட்டர்? ஹிட்லர். ஆமா, ஹிட்லர். சரியா? கிரேட் டிக்டேட்டர் யாரு? ஹிட்லர். அவரை என்ன பெயர்ல அவங்க அழைச்சாங்க? ஹென்கோல் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். மாசி திங்களில் நடைபெறும் விழா கடலாட்டு விழா. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உள்ளே புறமே, உள்ளொன்று வெளி ஒன்று. என்னது? முரண் பண்பு. வாளால் அறுத்து சுடினும் இப்படியில் குலசேகரால் வெளிப்படுத்துவது மருத்துவம். இலக்கண தேர்ச்சிகோள் இயல் 6. தொன்மத்து பின்வருவற்ற தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க. வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. இதுதான் கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் தொன்மத்தை பற்றிய கூற்றுகள் தவறான ஒன்றை தேர்க. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. மற்றதெல்லாம் பொருந்தி வரும்.
துன்பத்திற்கு பொருந்துகிற துன்பம் பற்றிய கூற்றுகள் யாவை அப்படின்னு ஒரு 2 வகுப்புல கேட்கலாம். இதை வச்சுட்டு துன்பம் பற்றிய கூற்றுகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட வடிவங்கள், அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டு பழங்காலத்திலே உருவாக்கப்பட்டு இப்பொழுது இறுகிவிட்ட வடிவங்கள் அப்படின்னா அது மக்களுடைய மனங்களிலிருந்து நீக்க முடியாததாக இருக்கும். அது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இறுகிவிட்ட வடிவம் சொல்றாங்க. பழங்கதையை கொண்டு கருத்தை விளக்குவது. ஹரிச்சந்திரன் தான் பத்தியா அதே மாதிரி இவன் அப்ப பழங்கதையை கொண்டு இப்போதைய கருத்தை விளக்க சொல்வது அது தொன்மம். நம்ப முடியாதது போல் தோன்றும். அப்பே ராமன் இப்படி இருந்தான், அதுக்கப்புறம் சீதை இப்படி இருந்தா, அப்புறம் அர்ஜுனன் இப்படி இருந்தான் அப்படின்னா சில கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கான். இருந்தாலும் அது பலத்துக்கும் அவனுடைய திறனுக்கும் சான்றாக இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற கதைகள். நம்ப முடியாத போல் தோன்றும் நிகழ்ச்சிகள், செய்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தொன்மம் பற்றிய கூற்றுகள் யாவை என்னன்னா மற்ற 3 எழுதணும். சரிங்களா? சாப விமர்சனம், அகலிகை கதைகளின் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாதலோடு பொறுத்துக. அறம் தருமன், வலிமை பீமன், நீதி வள்ளல். ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தை தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே நினைத்தாலும் கைகூடும் என்று வள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம் காலம் அறிதல். ஆனா இது எங்க இருக்கும்? மடியின்மைன்னு இருக்கும். சரிங்களா? அப்ப அங்க கொடுக்கவே இல்லை, காலமறிதலே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்களா, நீங்க மடியின்மை தான் நீங்க டிக் பண்ணணும். ஏன்னா புத்தகத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கொஞ்சம் புத்திசாலித்தனமா எடுத்துட்டு இந்த குரல் சரியான விடையை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்? காலமறிதல் எழுதணும். அதனாலதான் 2 அவங்க கொடுத்து வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது இருந்தா இதுதான் சரியான விடை. காலமறிதல் இன்னொரு இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா காலமறிதல் தான் விடை. இன்னொரு இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா காலமறிதல். ஏன்னா 4 விடையில எந்த விடையாலும் எடுத்துட்டு சரியான விடை தரலாம் இல்லையா? அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல அறிவுடைமை எடுத்துட்டு காலமறிதல் கொடுத்திருந்தாங்கன்னா அதான் சரியான விடையை எழுதணும். சரிங்களா? ஒருவேளை காலமறிதலே இங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா மடியின்மை தான் சரியான விடை. ஆனா அது கிடையாது. புத்தகத்து அடிப்படையில அது கிடையாது. இருந்தாலும் புத்தகத்துல குத்துறாங்க அப்படிங்கிறதுனால இதை நம்ம சரியா எழுதுவோம். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் எது? ஆமா, இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆமா, ஜான் பன்யன். அப்போ கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கச்சே என்பது எந்த மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார்? இந்து மதத்துல எந்த பிரிவு? வைணவ சமயத்திலிருந்து அப்படி மாறிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வைணவம். ஏன்னா எச்சே கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு வரும். பெரும்பான்மையா பிள்ளை வைணவ சமயத்தவர்கள் தான் வைப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுச்சுங்க. புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உவேசா. எந்த ஆண்டு சொல்ல முடியுமா? 1894. 13 ஆண்டுகள் நற்போதகம் என்ற இதழில் வெளிவந்த ஒரு தொடர் புத்தகமாக வெளிவந்த ஆண்டு 94. எது நற்போதகம் என்ற இதழ் வெளிவந்தது? திருநெல்வேலியில நற்போதகம் என்ற இதழ்ல 13 ஆண்டுகள் வெளிவந்துச்சு. அதை 1894 புத்தகமாக ஆக்கினார்கள். இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா இந்த புறநானூறும். புறநானூறும் அதேதான், ரச்சனை யாத்திரைக்கும் அதேதான். என்னது? 1894 ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சரியா? அவ்வளவுதான். இப்ப இது புத்தக விழாக்கள். இந்த புத்தக விழாக்களை நமக்கு எங்கேயுமே ஐயப்பாடுகள் வந்துடக்கூடாது. இது சார்பா இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான உருவதிப்பெண்கள் நம்ம என்ன பண்ணணும் பின்னாடி நம்ம பாத்துக்கிறோம். அது அகநிலை விழாக்களாக நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப குருவிழாசி விழாக்கள் முடிக்கிறீங்க, அது கூடவே இந்த அகநிலை விழாக்கள் முடிக்கிறீங்க. குருவிழாசி விழாக்கள்ல அகநிலை விழாக்களும் பாக்குறீங்க. புரியுதாமா? ரைட். ஏன்னா விரைவு திருப்புதல் புத்தக விழாக்கள், அகநிலை விழாக்கள் கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்க. நன்றி.